அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது, பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் நவம்பர் 4 முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் வக்ரகதியில் திரும்பி சப்தமத்தை நோக்கி நகர்கிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. தவறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெற்ற அமைப்பில் கிரகதியில் திரும்புகிறாருங்க. 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல யோகம் நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட அங்கு வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் நிறைந்த மாறுதல் நிச்சயமாக உண்டு. ராசியின் நாதர் பலம் பெற்ற அமைப்பில் பலம் வருவதும் உறுதியாகவே அரைகுறையாக நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும், உலகின் எந்த மூலையில் இருந்தாலும். எனவே வரவில் இருந்த காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும் தருணமாக குரு பகவானின் அமைப்பு பார்க்கப்படுகிறது. கடுமையாக முயற்சி செய்தும் முடிக்க முடியாத பல காரியங்களை முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நினைத்தபடியே தனுசு ராசிக்காரர்களுக்கு முடிவடைய செய்கிறாருங்க. உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சுய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற பணிகள் சிறப்பாக கைகூடும். பல்வேறு வகையான யுக்திகளை மேற்கொண்டு இந்த தருணத்தில் வீட்டிற்கு நல்ல பல சுப நிகழ்வுகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது முடியவே முடியாது என்று நினைத்த பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் என அனைத்தையும் நுணுக்கமாக கையாளுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. ராசியின் நாதர் அதிக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகுகிறது. அது மட்டுமல்லாது குருவின் பார்வை மிக வலுவாக 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிறைவாகவும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதோடு நிம்மதியையும் தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் அமைப்பு இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வேளையில் நாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழல் மாறி நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் பல கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் இந்த தருணத்தில் விலகும். விவாக முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்தவையாக அமைய போகிறது. தங்களது
ஒரு முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை தனுசு ராசிக்காரர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வரன் கிடைத்து குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என பல நல்ல வாய்ப்புகளும் கிடைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக அமைகிறது. இந்த தருணத்தில் உறவு மேம்படக்கூடிய தருணமாகவும் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேற்றுமைகள் முற்றிலுமாக விலகுவதால் பல சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு வலுவாக அமர்கிறார். மேலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 3, 6, 9, 11 ஆகிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்ந்து தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வருவது அபரிவிதமான நன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் எளிதில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமான ராகு கேது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் விரைவாக மாற்றி கொடுக்கின்றன. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சனி பகவானும் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய 4இல் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் நாதர் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கும் போது சனி பகவான் விருத்தாஷ்டகத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். இரு கிரகநிலைகளின் வக்ரம் என்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தடைதாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி ஏற்படுத்தி கொடுக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளுக்கிடையே உறவு பலப்படும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தலை தூக்காத வகையில் சிறப்பாகவும் திறன்படவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நம்பிக்கைக்குரிய பல அதிரடியான மாற்றங்களும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சனி, ராகு, கேது என கிரகநிலைகளின் அமைப்பு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். உங்களுடைய திறமையிலே நல்ல வேலை வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான தருணமும் நிறைவாக கிடைக்கும். நிர்வாகத்தினர் பாராட்டும் நிறைவாக உங்களை வந்து சேரும். இந்த தருணத்தில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் உத்தியோக ரீதியாக நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது. தொழில்துறையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதோடு தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஒத்தி போட்ட பல விஷயங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பானதாகவும் மேன்மை அடையக்கூடிய வகையில் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5இல் ஆட்சி பலம் பெற்றாலும் சரி, விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றாலும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். குருவின் சுப பார்வையும் அவரது மீது கிடைப்பதால் குரு மங்கள யோகம் உள்ளிட்ட நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதால் உறுதியாகவே பல சுப நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் தடையின்றி விரைவாக கைகூடக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்ப
சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த தருணத்தில் மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை போன்ற துறை ரீதியான பணிகளில் வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். கணினித்துறை, போக்குவரத்து துறை, ரியல் எஸ்டேட் துறை போன்ற துறைகளில் அபரிவிதமான லாபத்தை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்கிறார். லாபாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக நிகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்வது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கும். லாப நோக்கத்தில் செய்த பல காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் புதியாகவே கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சி கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வருடத்தின் இறுதியில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த வருடத்தின் இறுதியிலிருந்தே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றத்தின் துவக்கமாக அமைய போகிறது. புதிய வாய்ப்புகள், பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடன் வாங்கி முயற்சி செய்த சூழலில் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான வேலையாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைந்திருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட கலைத்துறையில் மிக பெரிய அளவிலான அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருக்கக்கூடிய முரண்பாடான பிரச்சனைகளை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சூரியனும் இந்த வேளையில் லாபத்தில் வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. வித்யாகரகரான புதனும் லாபத்தை வலுப்படுத்துகிறார். பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கும் இந்த தருணம் என்பது லாபம் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் அலைச்சல் சிரமம் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். லாபம் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது. மேலும் நினைத்தபடியே கல்வியிலும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் அவற்றை நிதானமாக மேற்கொண்டு வெற்றி அடைய முடியும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்சபலம் பெறுகிறாருங்க. சந்திரன் 5, 6, 7 என பல இடங்களில் வலம் வரக்கூடிய வேளையில் அமோகமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே மனதில் ஏற்பட்ட மந்தமான சூழ்நிலைகளை, எதிர்மறையான சூழ்நிலைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும். எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.